அந்நிய மரங்கள் அகற்றம் தொடர்பாக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எந்த வழக்கில் நீதிமன்றம் அரசுக்கு இந்த பாராட்டை தெரிவித்திருக்கிறது? கூடுதல் விவரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய வனப்பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த கருவேல மரங்கள் யூக்கலிப்டஸ் மரங்களை அகற்ற உத்தரவிட கோரி சரவணன் என்பவர் வந்துதான் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வனப்பகுதியில ஆக்கிரமித்துள்ள அந்த அந்நிய மரங்களை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அவர்களிடம் மீண்டும் விசாரணை வந்தது. அப்போது வனத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் சீனிவாசன் வந்து அந்நிய மரங்களை அகற்றுவது குறித்து தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்து இந்தியாவிலேயே அந்நிய மரங்களை அகற்றும் மாநிலங்களில் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழக அரசு திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வனப்பகுதிகளில் ஆக்கிரமித்துள்ள அந்நிய மரங்களை அகற்றுவதில் நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக எவ்வளவு மரங்கள் அகற்றப்படுகிறது என்பது குறித்து வனத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சீனிவாஸ் ரெட்டி தரப்புல அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதுல நீதிமன்ற உத்தரவுப்படி வனத்தை ஆக்கிரமித்துள்ள அந்நிய மரங்களை அகற்ற நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்துல 25 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில அந்த மண் வளத்தை பாதிக்கும் வகையில 4038 ஏக்கர் பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமித்துள்ள அந்த அந்நிய வகை உண்ணி செடி வகைகளை இருப்பது கண்டறியப்பட்டு அதுல 3605 ஏக்கர் பரப்புள்ள பரவியிருந்த அந்த அந்நிய செடிகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து உண்ணி வகை செடிகளும் முழுமையாக வனப்பகுதியிலிருந்து அகற்றப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சீமை கருவேலம், மஞ்சள் கொடி எனப்படக்கூடிய சீமை அகத்தி, யூக்கலிப்டஸ் மரங்கள் மற்றும் உன்னிச்செடி இனங்கள் என 20,339 ஏக்கர் பரப்பில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதன் விவரங்களும் வனத்துறையினுடைய இணையதளத்தில் பிரத்யேக பக்கங்கள் உருவாக்கப்பட்டு பதிவேற்றப்படுவதாகவும், எவ்வளவு மரங்கள் அகற்றப்படுகிறது என்பது குறித்து அந்த வனத்துறையினுடைய இணையதளத்தில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்யப்படுவதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய இந்த அனைத்து நடவடிக்கைகளும் பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் இந்த விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.